இங்காலயம் அப்படி தான் இருக்குது. எப்படி ஒரு காட்சின்னு பாருங்கள். காலையில் வந்தால் தான் இதெல்லாம் கள்ள மாடு அறுக்கிற இடமே இங்கே தான் இருக்குது போல். பங்கரண்ட நுழைவாயில் இது. இந்த மண்டையோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சந்திரவட்டக்கல் மாதிரி நல்ல பெரிய செக்யூரிட்டி கார்டன் நினைக்கிறேன். உள்ள கரடி எதுவும் ஏதோ தெரியல, போய் பார்ப்போம். வாழ்மனா நீர் பற்றிய போது தான் இவ்வளோ விஷயங்களை. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம். இதுவரைக்கும் யாருமே காட்சிப்படுத்தாத ஒரு காணொலியை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீர்கள். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேம்புக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த கேம்புக்கு நான் தான் முதல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து ஆமிண்ட ஏர்ஃபோர்ஸ் கேம்ப் தான் இது. ஏற்கனவே இந்த இடத்துல இயக்கம் இருந்ததா அது தொடர்பான தகவல் தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே சில கான்கிரீட் சிதைவுகள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பொதுவாக கேம்புக்கு முன்னுக்கு இந்த மாதிரியான இதுகள்லாம் இருக்கும் தெரியும். ஸோ எப்படி கிடக்குன்னு பாருங்க, முழுமையாக எடுத்து காட்டுறேன். ஓகே, அப்படியே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்காலையும் சில இதுகள்லாம் உடைச்சிட்ருக்காங்க. ஓகே, இங்காலையும் எல்லாம் உடைச்சி கிடக்கு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் வாவ். ஓகே, இதான் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நாங்கள் போக போகிறோம். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வாவ், முன்னுக்கே பெரிய விரல்கள் இல்லாமல் இருக்குது. ஓகே பாருங்க, வந்துட்டு காட்டுக்குள்ளே எப்படி இருக்குதுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு நேர்த்தியான முறையில் இந்த இடத்துல ஒரு கட்டிடம் அமைஞ்சிருக்குது. ஓகே, இப்போ இதை கடந்து நாங்கள் போகிறோம். அப்படியே இதை கடந்து நாங்கள் அப்படியே போகும்போது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய தூண்கள்லாம் இருக்குது. இங்கேயும் பெரிய பெரிய தூண்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இப்படி காணப்படுறதை பார்க்கலாம். தொடர்ந்து அப்படியே எங்கால பார்த்தோன்னு சொன்னால் இதுக்குள்ளே முன்னுக்கே இது ஒரு செக்யூரிட்டி கார்டு போட்டிருக்கேன் கார்டுன்னு நினைக்கிறேன். வாழ்மனம். ஓகே, கட்டுமானங்களெல்லாம் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குதுண்டு. உங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வாய்க்கால் விட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை கடந்து அப்படியே நாங்கள் இதுக்குள்ளே போனோம் என்றால் முன்னுக்கே இங்கே பாருங்க எப்படி இருக்கண்டு. ஓகே, இதை கடந்து அப்படியே வெளியே போட்டால் இது நினைக்கிறேன் பாத்ரூம் டாய்லெட்ஸ் அது நினைக்கிறேன். ஓகே, இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்காலயம் அப்படி தான் இருக்குது. ஓகே, அவங்களோட வாஷ்ரூம் இருந்த ஏரியா இது பாருங்கள், எல்லாம் கலட்டி எடுத்துட்டாங்க அதை பக்கத்துலாம். ஓகே, இப்போ இது ஒரு பெரிய கட்டிடம். இந்த கட்டிடத்தை கடந்து நாங்கள் போனோம் என்றால் அப்படியே எங்கால பக்கம் போகிறோம். இங்காலையும் ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்காலையும் அப்படித்தான் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே போனோம் என்றால் ஒவ்வாள் மனம் சும்மா தாங்க முடியாது அப்படி இருக்கு. ஓகே, இப்போ இதை கடந்து நாங்கள் உள்புறம் போய் பார்க்க போகிறோம். உள்ளுக்கு இப்படியே போனோம் என்றால் இப்போ எப்படி இருக்குன்ற காட்டுக்குள்ளே.
அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் பாக் மாதிரி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எல்லாம் அப்படி உடைஞ்சு கிடக்கின்றதில். ஓகே இப்படி இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இதுலேயும் அப்படி தான் சில இருக்கைகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, எல்லாம் உடைச்சிட்டாங்க. ஓகே இப்போ நாங்கள் அப்படியே நகர்ந்து போனோம் என்றால் அப்படியே போய்கொண்டே இருக்கலாம் போல், அவ்வளோ இருக்குது. ஓகே மக்கள், இப்போ இங்கே வந்து ஆமி இப்போ ஒரு கிட்டடியில் தான் இங்கேருந்து விட்ரோ பண்ணி போனதாக சொல்லப்படுது. இதுக்குரிய காரணம் என்னென்னு கேட்டால் இங்கே யானை பிரச்சனை, சரியான யானை பிரச்சனையால் தான் இங்கேருந்து போனவங்க ரெண்டு சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய ஒரு போட்டும் இருக்குது. ஓகே இதெல்லாம் இன்னும் ஏற்றிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே கட்டி வச்சுருக்குறாங்க எல்லாம். அப்படியே அங்கே நகர்ந்து போனோம் என்றால் கேம்புக்கு வாரதுக்கண்டு இங்கே பாருங்கள், இதில் சந்திரவட்டுக்கள் மாதிரி நல்ல பெரிய டிசைனான ஒரு இது ஒன்றும் இருக்குது. அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இது ரோடா, கேம்புக்குள்ள யாரோ நிற்கிறாங்க. ஓகே நாங்கள் போயிடுவோம். அதுக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கேம்பின் ஆமி நிறைய பேர் 2 பேரை செய்து கொண்டிருக்கிறாங்க. நானும் அந்த இடத்துல வந்துட்டேன், தனியாக வந்திருக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல சேஃப்டியில் ஓடி வந்துட்டேன். இதுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் அதை வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். இங்கே கணக்க விஷயங்கள் இருக்குது, எல்லாம் உடைச்சி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அங்கால ஆமி நிற்கிது, நாங்கள் மெதுவாக வந்து சேர்ந்துட்டோம் இங்கால. ஓகே மக்களே, அங்கால போய் பார்க்க முடியாத நிலைமை என்னென்னா ஆமி நிற்கிது அங்கால பக்கம் ஒரு பக்கம். ஓகே இதுதான் விஷயம். இதுக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒன்று கிடக்கு. இதையும் கடந்து போனோம் என்றால் இங்கே இதில் ஒரு பழம் ஒன்று பழுத்து கிடக்கு. இந்த பழத்துக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்க. பாருங்கள் இப்படி இருக்க மரம் ஃபுல்லாக பழுத்து கிடக்கு, புழு பழங்கள். இதில் நல்ல பெரிய பெரிய மரங்கள்லாம் அப்படியே சாய்ந்து கிடக்குது. பெரிய வெட்ட வெளி. யானை வந்துட்டு போயிருக்கேன். இந்த எவ்வளோ பச்சை அங்கே வன்னி காட்டுக்குள்ளே இவ்வளோ யானை இருக்கான்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ யானைகள் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்குதுண்டு. உண்மையிலே நீர் வற்றிய நிலையில் குளங்களை நோக்கி யானைகள் வந்து கூட்டமாக வர்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நேரடியாக பார்க்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தான் இது. உண்மையிலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி யானையிலேருந்து இது வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு குடும்பமாக வராங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு போகிறாங்க. விடிய காலையில் வந்தால் தான் இதுகளை எடுக்கலாம். நாங்கள் கேமராவை வச்சுட்டு உங்களை வந்துட்டோம், பிறகு போய் தான் கேமராவை எடுத்தோம், அதை கட் பண்ணி போட்டுருக்கோம். யானை இந்த காலை வச்சு பாருங்க அப்படி இருக்காது, அந்த சைஸில் இருக்குது. அப்படிதான் போயிருக்காரு. என்னன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது இந்த காலைக்கு. இது தகரங்கள்லாம் கிடக்கு. உங்களை ஒரு பெரிய யூரியா பையா. நல்ல பெரிய கண்ணாடி வந்து கிடக்கு.
அப்படியே முன்னுக்கு போய் பார்த்தால் முன்னுக்கு சில எண்பு கூடுகள் கிடக்குது. இது மாடாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். முதலையும் இருக்குல்ல. இந்த இங்கே பாருங்க, அந்த மண்டையோடும் இருக்குது, பார்த்தா தெரியும். மாடு அல்லது மான் இந்த மண்டையோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய கூடுகள் கிடக்கிறத பார்க்கலாம். இது அந்த பாருங்க, இந்த இறால். தண்ணி வெட்டும்போது அதிக அளவில் பாதிக்கப்படுற இடம் போகாது. பாருங்க பைக் எங்கே நிற்குதுன்னு. ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் சொன்னால் ஆலங்குளம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவு யானைகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தண்ணி வற்றிய நிலையில் காணப்படுறதுனால நாங்கள் நடுப்பகுதிக்கு வரக்கூடியதாக இருந்தது. யானைகளோட அதிகளவிலான லத்திகள் காணப்படுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைகளோட காலச்சிகள் காணப்படுது. யானைகளுக்கு பொருத்தமான ஒரு சூழல் இந்த இடத்துல இருக்குது. காலை வேளைகளில் வருவமாக இருந்தால் நேரடியாக அதிகளவிலான யானைகள் கூட்டமாக இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸ் கேம்ப் ஒன்று தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த கேம்பை விட்டுட்டு போகிறதுக்குரிய காரணமும் அதிகளவு யானை தொல்லையினால தான் இந்த கேம்பை விட்டுட்டு போகிறதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த இடத்துல இயக்கம் இருந்த கேம்பான்றது சரியாக தெரியாட்டாலும் கூட அந்த இடத்துல இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்தோம் சொன்னால் பழைய காலத்து பில்டிங்காக தெரியுது. அப்போ கட்டாயம் இயக்கம் கட்டப்பட்ட பில்டிங்காக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து உள்ளுக்கு நிறைய ஆமிகள் இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கிறதுனால நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு நிலை. அதனால நாங்கள் அரைவாசியோடு இந்த இடத்துல திரும்பி வந்துட்டோம். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் பச்சை பசையிலன்னா அப்படி ஒரு அருமையான இடம். அப்புறம் ஒரு அழகான இடத்துல தான் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.